இப்போ ஈக்விட்டி ரிட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலர் வந்து 100% ஈக்விட்டியில் போடுறாங்க. வந்து ஒரு 100% ஈக்விட்டியில் இருக்குதுன்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா அதில் வந்து அடி பயங்கரமான அடி விழுகும். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 1992-2002 சென்செக்ஸ் ரிட்டர்ன் -3%, 4 வருஷம் -3%. எப்படி நம்ம வந்து சர்வே பண்ண முடியும்? 2008 2012 -5%, 2016-2020 ஒன்லி 4%. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில நேரங்களில் மார்க்கெட் 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் வந்து 0 ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அப்போ அந்த 0 ரிட்டர்னை வந்து நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை நமக்கு இருக்குதா? அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு வந்து ஒரு அசட் அலோகேஷன் ஃபண்டு தான் வந்து பெஸ்ட் ஃபண்டு. ஸோ இப்போ அந்த அசட் அலோகேஷன் ஃபண்டு நம்ம எதுக்காக வந்து அசட் அலோகேஷன் ஃபண்டு நம்ம வந்து விரும்புகிறோம் அப்படின்னா போர்ட்ஃபோலியோ ரிஸ்க் இருக்கக்கூடாது, ஒரு ரெகுலரான ரிட்டர்ன் இருக்கணும் அப்படின்றத வந்து நம்ம விரும்புகிறோம். ஸோ இந்த ரெண்டுமே வந்து உங்களுக்கு வந்து எது கொடுக்குது அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்டில் வந்து மல்டி அசட் ஃபண்டு வந்து உங்களுக்கு வந்து இந்த பெனிஃபிட் கொடுக்குது. இது வந்து ஒரு டாக்ஸ் எஃபிஷியன்ட் ஃபண்டு. ஃபண்டு மேனேஜரை வந்து டைம் பண்ணி அவங்க வந்து ரீஅலோகேஷன் பண்ணுறாங்க.